போலியான ஆவணங்கள் தயாரித்து கோடிக்கணக்கில் கடன் வழங்கியதாக கூறி சிட்டி யூனியன் வங்கி அதிகாரிகள் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கேசவ பாண்டியன் என்பவர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆடைகள் ஏற்றுமதி தொழில் செய்து வருகிறார். இவர் தனது தொழிலை விரிவுபடுத்துவதற்காக திருச்செங்கோட்டில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியில் கடன் வாங்கியிருந்தார். இதற்கிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 6,85,000 ரூபாய் பணத்தை அனுமதியின்றி போலி ஆவணங்கள் மூலம் வங்கி அதிகாரிகள் மோசடி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. வங்கிக் கணக்கிலிருந்து கையாடல் செய்யப்பட்டதை அறிந்த கேசவ பாண்டியன் சிட்டி யூனியன் வங்கி நிர்வாக இயக்குநர் டாக்டர் காமகோடி, பொது மேலாளர் மோகன், கிளை மேலாளர் குஞ்சிதபாதம் ஆகிய 3 மீதும் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை அறிந்து கொண்ட பழைய திருடர்களான வங்கி அதிகாரிகள் கடனில் வாங்கப்பட்ட இயந்திரங்களை திருடிவிட்டதாக கேசவ பாண்டியன் மீது பொய்யான புகார் ஒன்றை திருச்செங்கோடு காவல் நிலையத்தில் அளித்தனர். அது மட்டுமில்லாமல் கொரோனா காலகட்டத்தில் வாங்கிய கடனுக்கு பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என கூறி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை குறைந்த விலைக்கு ஏலம் விட்டு 25 கோடி ரூபாய் வரை கேசவ பாண்டியனுக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளனர் கூட்டு சதிகாரர்களான வங்கி அதிகாரிகள். இதனால் பெரும் மன உளைச்சலுக்குள்ளான கேசவ பாண்டியன் கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் திருச்செங்கோடு கிளை மேலாளர் அரவிந்த், கும்பகோணம் கிளை வங்கியின் மேனேஜர் குஞ்சிதபாதம், சீனியர் மேனேஜர் கணேசன், இன்ஸ்பெக்ஷன் பிரிவு சீனியர் மேனேஜர் மகாராஜா, மண்டல மேலாளர் சுயம்புலிங்க ராஜா மற்றும் திருச்செங்கோடு கிளை மேலாளர் ராமன் ஆகிய 6 பேர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு விசாரணையை 3 மாதத்திற்குள் நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்யும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் நாமக்கல் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு விசாரணையை மீண்டும் துவங்கியுள்ளனர். வங்கி அதிகாரிகள் நூதனமாக மோசடி செய்யப்பட்ட சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.